ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. கரங்களை தட்டி சொல்லுவோமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. ஒரு ராத்திரியில வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணுறோம்ல, என்ன நினைச்சு அப்படி இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் எண்ணுனா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்து எண்ணலாமா? எண்ணிக்கிட்டே இருந்த 1 2 நம்பர் மட்டும் போட்டு எண்ணினாலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுமா? ஆனா நம்முடைய ஆண்டவர் அதற்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம பேர் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஊழியம் அவருக்கு தெரியும். நாம செய்கிற ஊழியம் இந்த உலகம் அங்கீகரித்ததோ இல்லையோ, ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, எதிர்பார்த்த அளவு முடிவு கிடைத்ததோ இல்லையோ, ஆனால் அதை பார்த்து இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கை தட்டி சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும்
வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. இந்த உலகத்துக்கு நாம ஜெயிச்ச பிறகு தெரியும், தாவீது ராஜாவான பிறகுதான் இஸ்ரவேலுக்கு தெரியும். ஆனா ஆடு மேய்ச்சப்பவே அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. யோசேப்பு அதிபதியான பிறகுதான் உலகத்துக்கே தெரியும். ஆனா அவர் சிறைக்குள்ள இருந்தப்பவும் அப்பாவுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உருவான பிறகு, நீங்க ஊழியம்லாம் செஞ்ச பிறகு ஆண்டவர் உங்களை பார்க்கல, கருவிலே உருவாவதற்கு முன்பதாக பார்த்தார்னு நம்புறவங்க மட்டும், ஓ அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வாய்களை திறந்த அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? எங்க கருவிலே எங்களை கண்டவரே, எங்கள் எலும்புகளில் 1000 உருவாவதற்கு முன்பதாகவே எங்கள் உருவத்தை அறிந்தவரே, நாங்கள் என்னவா இருக்க போகிறோம் என்பதை தீர்மானித்தவரே, ஒரு தரிசனத்தோடு எங்களை படைத்தவரே, எதையும் தேவையில்லாமல் நீர் படைக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஜாய் டிவியையும் எதையுமே நீர் அர்த்தம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல் உருவாக்கவில்லை. எல்லாவற்றையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய தரிசனத்தோடு நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதை நீர் அழியாமல் காத்துக் கொள்ளுவீர். ஓ, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. இந்த 12 மாசம் தள்ளாட விட, ஓ ராஜா, தாங்கியே நடத்தினீரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
எத்தனை வியாதிகள் வந்தபோது, எத்தனை கடன் தொல்லைகள் வந்தபோது, எத்தனை மனித நிந்தனைகள் வந்தபோது நீர் எங்களை தள்ளாட விடவில்லை. எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, தள்ளாட விடவில்லை, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. நம்மை தள்ளாட விடாமல் தாங்குகிறவர், இந்த அண்ட சராசரங்களையும் தாங்குகிறவர், வானத்தையும் பூமியையும் தாங்குகிறவர், அதையே தாங்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையை தாங்க மாட்டாரா? இதுவரை அவர்தான் தாங்கினார், இனிமேலும் அவரே தாங்குவார். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அதிசயமான தெய்வம், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும்
உலகத்தின் பரிசுத்தவான்களும் இதுவரை வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பலரும் உலகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளப்பட்டுதான் இருந்தார்கள். ஆனால் பரலோக கவனத்தை ஈர்த்தார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, இந்த உலகம் என்னை கொண்டாடுதோ இல்லையோ, ஆனால் நான் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும், நான் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அவங்க மட்டும் சொல்லுவோமா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், இப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே,